ஹே கைஸ், இந்த வீடியோல நம்ம ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சரை பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், ட்ரீ அப்படின்னா என்ன? A tree is a non-linear data structure. ஸோ பேசிக்காக லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா லைக் அரே ஆகட்டும், ஸ்டாக் ஆகட்டும், இதெல்லாம் பார்த்தோம்னா எலமெண்ட்ஸ் சீக்வென்ஷியல் மேனர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஒரு அரேலையும் சரி, ஒரு ஸ்டாக், கியூ, இதெல்லாம் வந்து லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். இதுல எல்லாமே எலமெண்ட்ஸ் சீக்வென்ஷியல் மேனர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். பட் ட்ரீஸ்ல பார்த்தோம்னா எலமெண்ட்ஸ் ஹையரார்கிக்கல் மேனர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஹையரார்கிக்கல் அப்படின்னா பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப். ஒரு பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் ட்ரீ. ஸோ ட்ரீ வந்து ஒரு நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இட் இஸ் மேட் அப் ஆஃப் நோட்ஸ் கனெக்டட் பை எட்ஜஸ் where each node stores a value and each node has one parent and can have multiple children, forming a branching structure without any loops. ஸோ ஒரு நோட்னா என்ன, பேரண்ட், சைல்டு, அதெல்லாமே ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ பேசிக்காக பார்த்தா இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் அ ட்ரீயை தான் நம்ம நோட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்க்கும்போது இங்கே இருக்க 2 வந்துட்டு ஒரு பேரண்ட் நோட். எதுக்கு அப்படின்னு பார்த்தா இந்த 1 and 4ங்கிற இந்த 2 நோடுக்கு. ஸோ ஒன் பேரண்ட் நோட் கேன் ஹேவ் மல்டிபிள் சில்ட்ரன். இங்கே பார்த்தோம்னா நம்ம இந்த நோட் 2க்கு 2 சில்ட்ரன் இருக்கு. பட் இந்த நோட் 1 ஆகட்டும், இந்த நோட் 4 ஆகட்டும், இதுக்கு ரெண்டுத்துக்குமே இருக்கிறது ஒரு பேரண்ட் தான். ஸோ ஒரு ட்ரீ டேட்டா ஸ்ட்ரக்சர்ல தேர் கேன் பி மல்டிபிள் சில்ட்ரன், பட் ஒன் நோட் கேன் ஹேவ் ஒன்லி ஒன் பேரண்ட். இப்போ இந்த 2ங்கிற இதுவுமே இந்த 5ங்கிற நோடுக்கு ஒரு சைல்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட் தான் இருக்கு, அது 5. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் என்னன்னா, தேர் ஷுட் நாட் பி எனி லூப்ஸ். ஸோ ஒரு ட்ரீல வந்து லூப்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. லூப் இருக்கக்கூடாதுன்னா நான் இந்த நோட் 2ல இருந்து நோட் 3 ரீச் பண்றதுக்கு எனக்கு இருக்க பாத் என்ன? ஃபர்ஸ்ட் நான் நோட் 4க்கு போகலாம் அண்ட் தென் நோட் 3க்கு வரலாம். இன்கேஸ் எனக்கு இங்க இப்படி ஒரு பாத் இருக்குன்னு வச்சுக்கலாமே, அப்போ நான் நோட் 1க்கும் போய் நோட் 3க்கு வர முடியும். இப்படி இருந்துச்சுன்னா இது ஒரு ட்ரீ கிடையாது. அண்ட் இன்னொன்னு, இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது, கரெக்டா? லைக் 2 1 3 4 2. ஸோ ஒரு ட்ரீல லூப்ஸும் இருக்கக்கூடாது அண்ட் ஒரு நோடை ரீச் பண்றதுக்கு there should be only one unique path. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டெர்மினாலஜிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நோட். நோட் அப்படிங்கிறது ஒரு ட்ரீல ஒரு பேசிக் பில்டிங் பிளாக். இதுக்கு வந்துட்டு 2 காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஒன்று வந்துட்டு வேல்யூ, இன்னொன்று வந்துட்டு லிங்க் டு த நெக்ஸ்ட் நோட். இப்போ இங்க 5 அப்படிங்கிற இதுல இது 5ங்கிறது வேல்யூ அண்ட் இந்த ஆரோ மார்க் இருக்குல்ல, இது வந்துட்டு லிங்க். இந்த லிங்க் வந்துட்டு அதோட சைல்டு நோட்ஸ்க்கு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். இதுல பார்த்தோம்னா இந்த 5 2 1 4 3 இது இருக்க எல்லாமே இந்த ட்ரீல இருக்க நோட்ஸ் தான் சொல்லுவோம். இந்த 9 தான், இது எல்லாமே இந்த ட்ரீல இருக்க நோட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ரூட் பத்தி பார்க்கலாம். ஸோ எஸ், இப்போ ரூட் நோட் பத்தி பார்க்கலாம். ஒரு ட்ரீல எவ்வளோ நோட்ஸ் இருந்தாலும் ஒரே ஒரு ரூட் நோட் தான் இருக்க முடியும். ரூட் நோட் அப்படிங்கிறது டாப் மோஸ்ட் நோட். இந்த ட்ரீல பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிறத ரூட் நோட், ஏன்னா இதுதான் டாப் மோஸ்ட் லெவல்ல இருக்கு. இப்போ நம்ம நார்மலா இமேஜின் பண்ணிக்கணும்னா இது நார்மல் ட்ரீ, நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்குறது. இதுல ரூட் எப்படி இருக்கு, கீழே இருக்கு, இதுக்கு மேல பார்த்தா பிரான்ச்சஸ் இருக்கு, கரெக்டா? ஒரு நார்மல் ட்ரீயே அப்சைட் டவுன் நீங்க போட்டீங்கன்னா அதுதான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்க ட்ரீ. இங்க இருக்கிறது ரூட், இதெல்லாமே அதோட பிரான்ச்சஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பேரண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பேரண்ட் நோட்னா என்னன்னு பார்ப்போம். பேரண்ட் நோட் அப்படிங்கிறது a node that has one or more children. இப்போ இங்க நான் 2ங்கிற இந்த நோடு எடுத்துக்கிறேன்னா இதுக்கு 2 சைல்டு இருக்கு. ஒன்று வந்துட்டு நோட் 1, இன்னொன்று வந்துட்டு நோட் 4. இந்த மாதிரி ஒரு நோடுக்கு சில்ட்ரன் இருந்துச்சுன்னா அதை பேரண்ட் நோட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பார்த்தா 5ங்கிறது ரூட் நோட், அட் த சேம் டைம் 2 and 6க்கு இது ஒரு பேரண்ட் நோட். ஸோ இங்க பார்த்தா 1க்கு வந்துட்டு எந்த சைல்டுமே இல்லை, ஸோ இது ஒரு பேரண்ட் நோட் கிடையாது. 4க்கு வந்துட்டு ஒரு சைல்டு இருக்கு, ஸோ இது ஒரு பேரண்ட் நோட்.
பட் 3க்கு வந்து சைல்டு இல்லை, ஸோ இது பேரண்ட் நோடு இல்லை. 6க்கு வந்துட்டு ஒரு சைல்டு இருக்கு, ஸோ இது பேரண்ட் நோட். 8க்கு வந்துட்டு 2 சைல்டு இருக்கு, ஸோ இதுவும் பேரண்ட் நோட். பட் 7 and 9க்கு சைல்டு இல்லை, ஸோ இது ரெண்டும் பேரண்ட் நோட் கிடையாது. நெக்ஸ்ட் வந்துட்டு சைல்டு நோட். இப்போ பேரண்ட் நோடு வந்துட்டு ஒரு நோடை பாயிண்ட் பண்ணதில்ல, அந்த நோடை தான் நம்ம சைல்டு நோடுன்னு சொல்றோம். ஸோ ஒரு சைல்டு நோட் அப்படிங்கிறது is a node that is directly connected and follows from another node. இப்போ இந்த 1ங்கிற நோட் 2க்கு டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு and it is followed by the node 2. கரெக்டா? ஸோ 1ங்கிறது ஒரு சைல்டு நோட், 4ங்கிறது ஒரு சைல்டு நோட். அண்ட் இப்போ நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா 2ங்கிறது 1-4க்கு பேரண்ட் நோட், கரெக்டா? பட் 5க்கு வந்துட்டு இது ஒரு சைல்டு நோட். 4ங்கிறது 3க்கு ஒரு பேரண்ட் நோட், பட் 2க்கு ஒரு சைல்டு நோட். சிமிலர்லி 6 வந்துட்டு 8க்கு பேரண்ட், பட் 5க்கு சைல்டு. 8 வந்துட்டு 7 and 9க்கு பேரண்ட், பட் 6க்கு சைல்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா லீஃப் நோட். லீஃப் நோட் அப்படிங்கிறதும் ஒரு சைல்டு நோட் தான், பட் அந்த சைல்டு நோடுக்கு இன்னும் ஃபர்தர் சைல்டு நோட்ஸ் இல்லை அப்படின்னா அது லீஃப் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நோட் 1, நோட் 3, நோட் 7, நோட் 9 பார்த்தா ஃபர்தர் சைல்டு நோட்ஸ் இல்லை. ஸோ இது எல்லாமே லீஃப் நோட்ஸ். ஸோ நாங்கள் முன்னாடி ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ண அதே தான். 5ங்கிறது ரூட் நோட். இது வந்துட்டு நோட்ஸ்க்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக 2 மட்டும் பாயிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அண்ட் 6ங்கிறது பேரண்ட் அண்ட் அதோட சைல்டு பார்த்தோம்னா 8. அண்ட் இந்த 4 நோட்ஸ் லீஃப் நோட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் டெர்மினாலஜிஸ் பார்த்தோம்னா எட்ஜ். எட்ஜ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு பேரண்ட் நோடுக்கும் ஒரு சைல்டு நோடுக்கும் இருக்கக்கூடிய இந்த லிங்கை தான் எட்ஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ எட்ஜ் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் அ லிங்க். இந்த மாதிரி ஒரு நோட் இன்னொரு நோடுக்கு எந்த பாத்துல போகணுமோ அதை காட்டுறது தான் எட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இந்த ஆரோ போட்ட எல்லாமே எட்ஜஸ் தான். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தா சப்ட்ரீ. ஓகே, இப்போ ஆஸ் அ ஹோல் பார்க்கும்போது இது ஒரு ட்ரீ. இதுல நான் இதை மட்டும் ஒரு பார்ட்டா எடுத்தேன்னா இது ஒரு சப்ட்ரீ. அண்ட் இதை மட்டும் ஒரு பார்ட்டா எடுத்தேன்னா இது ஒரு சப்ட்ரீ. சப்ட்ரீ அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஹோல் ட்ரீல இருந்துட்டு ஏதோ ஒரு நோடு அதோட டிசெண்டன்ஸ் ஆர் சைல்ட் நோட்ஸோட எடுத்துக்கிட்டோம்னா அதை தான் சப்ட்ரீன்னு சொல்லுவோம். ஸோ சப்ட்ரீ அப்படின்னு பார்க்கும்போது இந்த லீஃப் நோடு இருக்குல்ல 3, இதுவுமே ஒரு சப்ட்ரீயான்னு கேட்டா எஸ், லீஃப் நோட் இஸ் ஆல்சோ a subtree. நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தோம்னா லெவல். லெவல் அப்படின்னா என்னன்னு பார்க்கறது முன்னாடி ஃபர்ஸ்ட் டெப்த் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ டெப்த் அப்படின்னா இப்போ நான் ஒரு நோடு எடுத்துக்கிறேன். இந்த நோட் 6 வந்துட்டு ரூட் நோட்ல இருந்து எவ்வளோ எட்ஜ் தள்ளி இருக்குன்னு பார்த்தா அதுதான் டெப்த். இப்போ நோட் 6க்கு பார்த்தோம்னா ஒரு எட்ஜ் தான் இருக்கு, ஸோ இதோட டெப்த் வந்து 1. நோடு 2 பார்த்தோம்னா இதோட டெப்த்தும் 1. நோடு 1க்கு பார்த்தோம்னா டெப்த் என்ன, இங்க ஒரு எட்ஜ் இருக்கு, இங்க ஒரு எட்ஜ் இருக்கு, ஸோ 2. அதாச்சு ஒரு நோடுக்கு ரூட் நோட்ல இருந்து டிராவல்ஸ் பண்ணி வரும்போது எவ்வளோ எட்ஜஸ் இருக்குங்கிறது தான் டெப்த். ஸோ இதுக்கு பார்த்தோம்னாலும் டெப்த் 2. அண்ட் இங்க 8க்கு பார்த்தோம்னா இங்க ரூட் நோட்ல இருந்து இங்க ஒரு எட்ஜ், இங்க ஒரு எட்ஜ், ஸோ டெப்த் வந்துட்டு 2. அண்ட் இந்த நோடுக்கு பார்த்தா டெப்த் 3, இதுக்கும் 3. எப்படி, ரூட் நோட்ல இருந்துட்டு 3 எட்ஜஸ். அண்ட் இதுக்கு பார்த்தோம்னாலும் டெப்த் 3 தான். நவ் இப்போ லெவல்னா என்னன்னு பார்ப்போம். லெவல் அப்படிங்கிறது செட் ஆஃப் நோட்ஸ் வித் சேம் டெப்த். இது எப்படி நான் கேட்டகரைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா இந்த நோடு 2க்கும் சரி 6க்கும் சரி டெப்த் வந்து 1 தான். ஸோ செட் ஆஃப் நோட்ஸ் வித் சேம் டெப்த் தான் வந்துட்டு லெவல் அப்படின்னு சொல்றோம். லெவல்னா செட் ஆஃப் நோட்ஸ் வித் சேம் டெப்த். இப்போ இந்த 2 நோடுக்குமே டெப்த் 1, இந்த 3 நோடுக்குமே டெப்த் 2. எப்படி டெப்த்னு சொல்றேன்,
நம்பர் ஆஃப் எட்ஜஸ் ஃப்ரம் த ரூட் நோட் வந்து இந்த 3 நோடுக்குமே 2 தான். ஸோ இதோட லெவல் 2. கீழே இருக்க இந்த 3 லீஃப் நோட்ஸுக்கும் லெவல் 3. ஸோ திஸ் இஸ் ஸோ கால் லெவல். லெவல்னா செட் ஆஃப் நோட்ஸ் வித் சேம் டெப்த். லாஸ்ட் கான்செப்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைட். ஹைட்டுக்கு வந்துட்டு நம்ம பாட்டம் அப் அப்ரோச் வச்சுக்கலாம். அப்படின்னா என்ன சொல்றேன்னா, நீங்க எந்த ஒரு நோடுக்கு ஹைட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்றீங்களோ, அதை லீஃப் நோட்ல இருந்து அந்த நோடு வரைக்கும் ட்ராக் பண்றதுக்கு எத்தனை எட்ஜ் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ இங்க ஒரு எட்ஜ் இருக்கு, இங்க ஒரு எட்ஜ் இருக்கு. ஸோ இதோட ஹைட் வந்துட்டு 2. இப்போ நோடு 4ஓட ஹைட் பார்த்தோம்னா 1. ஏன்னா லீஃப் நோட்ல வந்துட்டு ஒரு எட்ஜ் தான் இருக்கு. அண்ட் நோடு 3க்கு பார்த்துட்டோம்னா ஹைட் வந்து 0. எல்லா லீஃப் நோட்ஸுக்குமே ஹைட் வந்துட்டு 0 தான் இருக்கும். அண்ட் தென் இப்போ இந்த நோடு 2க்கு பார்த்தோம்னா ஹைட் வந்துட்டு என்னவா இருக்கும்? இங்க ஒரு எட்ஜ் தானே இருக்கு. ஸோ 1ன்னு வருமா? தப்பு. இதோட ஹைட் வந்துட்டு 2. எப்படின்னா ஹைட் கால்குலேட் பண்ணும்போது நீங்க லோவஸ்ட் லீஃப்ல இருந்துட்டு தான் கவுண்ட் பண்ணிட்டு வரணும் அந்த எட்ஜஸ். ஸோ இங்க 2 சைல்டு இருக்கு. இந்த நோட் 2க்கு 2 சில்ட்ரன் இருக்கு. ஸோ இதுல பார்க்கும்போது இதுக்கு வந்துட்டு ஒரு எட்ஜ் தான் இருக்கு. பட் இங்க பார்க்கும்போது இந்த லீஃப் நோடுக்கு 2 எட்ஜஸ் இருக்கு. ஸோ இதோட ஹைட் 2. அண்ட் ஹைட் ஆஃப் த ரூட் நோட். இதை பார்க்கும்போது நீங்க லோவஸ்ட் சைல்ட்ல இருந்துட்டு இந்த ரூட் நோடுக்கு ட்ராக் பேக் பண்ணும்போது எவ்வளோ எட்ஜஸ் இருக்குன்னு பார்க்கணும். இங்க 1, இங்க 1, இங்க 1. ஸோ 3. ஹைட் வந்துட்டு 3. இந்த சைடில் பார்ப்போம். 1, 1, 1. ஸோ 3 தான். ஸோ ஹைட் ஆஃப் த ரூட் நோட தான் நம்ம ஹைட் ஆஃப் த ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரீயோட மொத்த ஹைட்டும் அந்த ரூட் நோடோட ஹைட்டும் ஈக்குவலா இருக்கும். இதுதான் ஹைட். ஸோ ஹைட்டுங்கும் போது நீங்க பாட்டம் அப் அப்ரோச் வச்சுக்கோங்க. டெப்த்துங்கும் போது டாப் டவுன். ஸோ டெப்த்தில் நம்ம என்ன பார்த்தோம்? ரூட் நோட்ல இருந்துட்டு அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் நோடு வரதுக்கு எத்தனை எட்ஜ் இருக்குன்னு பார்த்தோம். சரி, ஓகே. இப்போ டிகிரினா என்னன்னு பார்ப்போம். டிகிரி அப்படின்னா ஒரு நோடுக்கு எத்தனை சைல்ட் நோட்ஸ் இருக்குன்னு பார்க்கறது தான் டிகிரி. ஆர் அதர்வைஸ் அதுக்கு எவ்வளோ லிங்க்ஸ் இருக்குன்னு பார்க்கறது தான் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 5க்கு பார்த்தோம்னா 2 லிங்க் இருக்கு. ஸோ அதோட டிகிரி 2. 2க்கு பார்த்தோம்னாலும் 2 லிங்க் இருக்கு. டிகிரி 2. 4க்கு பார்த்தோம்னா ஒரே ஒரு லிங்க் தான் இருக்கு. ஸோ டிகிரி 1. 1க்கு பார்த்தா 0. 3க்கு பார்த்தோம்னாலும் 0. அதே மாதிரி தான் லீஃப் நோட்ஸ் எல்லாத்துக்குமே டிகிரி 0. 8க்கு பார்த்தோம்னா டிகிரி 2. 2 லிங்க்ஸ் இருக்கு. 6க்கு பார்த்தோம்னா டிகிரி 1. அண்ட் எஸ். ஸோ இப்போ வந்துட்டு ஆன்சஸ்டர்னா என்னன்னு பார்ப்போம். நீங்க எந்த ஒரு நோடை வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு ரூட் நோடுக்கு ட்ரேஸ் பேக் பண்ணும்போது என்னென்ன நோடெல்லாம் அதோட பாத்தில் இருக்கோ அது எல்லாமே அதோட ஆன்சஸ்டர் நோட் தான். இப்போ நான் 1ங்கிற இந்த நோட் எடுத்துட்டு நான் ரூட் வரைக்கும் திருப்பி ட்ரேஸ் பேக் பண்றேன் அப்படின்னா இந்த பாத்தில் எனக்கு நோட் 2 இருக்கு. 2ங்கிறது இதோட ஆன்சஸ்டர். அப்ப இப்போ நான் நோட் 3 எடுத்துக்கிறேன். நான் ரூட் நோட் போனா 4 வழியில போய் 2 கிட்ட போய் அகைன் 5. அப்போ 4, 2 இதெல்லாமே ரூட் இந்த நோட் 3யோட ஆன்சஸ்டர்ஸ். 4 வந்துட்டு பேரண்ட் நோட் தானே அப்படின்னு பார்த்தா a parent node is the closest ancestor. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டிசெண்டன்ட் அப்படின்னு என்ன பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு நோடை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கு கீழே இருக்க எல்லா சைல்டுமே அதோட டிசெண்டன்ட் தான். இப்போ நான் 4ங்கிறது 2ஓட சைல்டு, 3ங்கிறது 4ஓட சைல்டு. இந்த ரெண்டுமே 2ஓட டிசெண்டன்ட். 1ங்கிறது 2ஓட சைல்டு, பட் இதுவுமே ஒரு டிசெண்டன்ட் தான். இப்போ நான் நோட் 5 கன்சிடர் பண்ணிக்கிட்டேன்னா எனக்கு நோட் 2, 4, 3, 1 இது எல்லாமும் இதோட டிசெண்டன்ட். இது எல்லாமும் இதோட டிசெண்டன்ட் தான். இப்போ வந்துட்டு நான் நோட் 6 கன்சிடர் பண்ணும்போது இதோட சைல்டு 8, 8ஓட சைல்டு 9 and 7. இந்த 3 நோடும் 6ஓட டிசெண்டன்ஸ். அண்ட் 8 பார்க்கும்போது 7 and 9 இதோட டிசெண்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சிப்ளிங்ஸ் அப்படின்னு பார்ப்போம். சிப்ளிங்ஸ் அப்படின்னா நோட்ஸ் வித் சேம் பேரண்ட். இப்போ இங்க 1, 4ன்னு 2 நோட் இருக்கு. இது ரெண்டுத்துக்குமே காமன் பேரண்ட் தான் இருக்கு. இது வந்துட்டு சிப்ளிங்ஸ்.
ஸோ 7 and 9 பார்த்தாலும் சிப்ளிங் தான். ஏன்னா இந்த ரெண்டு நோடுக்குமே காமன் பேரண்ட் 8. ஸோ எனி டூ நோட்ஸ் வித் த சேம் பேரண்ட் இஸ் கால்ட் அஸ் சிப்ளிங்ஸ். Not specifically two nodes, any nodes with the same parent is called siblings. So yes people, we are to the end of the video. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கீழே சொல்லுங்க. Thank you.